உலகத்துல இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளை விட ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஆள் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான். உதாரணத்துக்கு என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இருக்கிற எல்லா செய்தி சேனல்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 பிரதமர்கள பத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியப்படுத்தும். உலகத்துல வந்து மொத்தம் 150 நாடுகளுக்கு மேல இருந்தாலுமே கூட வந்து பார்த்தோம்னா, ரஷ்யா, சீனா, அப்புறமேட்டு வந்து வடகொரியா, தென்கொரியா, இந்தியா, அமெரிக்கா இந்த மாரி இருக்கக்கூடிய நாடுகளுடைய பிரதமர்களோட பேரு, குடியரசுத் தலைவரோட பேரு, இவங்கள பத்தி மட்டும் தான் செய்தி சேனல் எல்லாமே காட்டும். மத்தவங்கள பத்தி அதிகம் காட்டாது. உதாரணத்துக்கு வந்து நம்ப தமிழ்நாட்டுல எவ்வளோ எடுத்துக்கோங்க. அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதுவே ஸ்ரீலங்காவோட பிரசிடென்ட் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா யோசிப்பாங்க. ஏன்னா, அவங்கள பத்தி அவங்க பார்க்கல. இவங்களுக்கு கூட எப்படி தெரியும்னா, நியூஸ் பேப்பர்ல இவங்கள பத்தி ஏதோ ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கும். ஏதோ நியூஸ் வந்திருக்கும். அல்லது இவங்க ஏதோ வரி விதிச்சாங்கன்னு ஏதோ வந்திருக்கும். அல்லது ஏதோ நல்லது செஞ்சாங்கன்னு வந்திருக்கும். அதாவது இவங்க என்ன செஞ்சாலுமே உடனே அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல போய் மக்கள்ட்ட போய் ரீச் ஆகும். ஓகேங்களா? அவங்க செய்யறது அமெரிக்கால ரீச் ஆகலாம். ஆனா, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுமே கூட அது ரீச் ஆகும். என்னன்னு சொல்லுவாங்க, இவ்வளோ பணம் டெபாசிட் பண்ணிட்டு தான் உள்ளாடி வர சொல்றாங்க அமெரிக்காக்குள்ளார. இவ்வளோ பணம் வந்து வரி இவ்வளோ இந்திய பொருட்களுக்கு இவ்வளோ இறக்குமதி வரி விதிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாரி நடக்குதுன்னு சொல்லி செய்தி சேனல்ல இந்த மாரிலாம் காட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஏவோட பிரசிடென்ட் போஸ்டிங் அப்படிங்கிறது. அதாவது யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் போஸ்டிங் அப்படிங்கிறது. அப்படி இருந்த ஒரு பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1963ல ஜான் எஃப் கென்னடி அப்படிங்கிறவரு மர்மமான நபரால சுட்டு கொலை செய்யப்படுகிறார். அவரு எதுக்கு கொலை செஞ்சப்பட்டா எதனால அவர கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே யாராலயுமே கண்டுபிடிக்க முடியல. என்ன நடந்துச்சுன்னா, அதாவது அதுக்கு முன்னாடி ஜான் எஃப் கென்னடி அப்படிங்கிறவரு அவரோட பூர்வீகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கிடையாது. அவருடைய பூர்வீகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வியட்நாம் ஓகேங்களா? வியட்நாம் அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் அவங்க எல்லாமே. அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தாத்தா தான் ஃபர்ஸ்ட்டு மொதல்ல வந்து ஒரு குடி வர்றாரு. அவங்க தாத்தா காலத்திலேயே குடி வந்துட்டாங்க. அவங்க தாத்தா சின்ன பையனா இருக்கிறப்பயே. அதுக்கப்புறமேட்டு அவங்க தாத்தா வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாலிடிக்ஸ்ல போறாரு. சேர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயி, அவிங்க பையன் போய் அவங்க பேராண்டி ஜான் எஃப் கென்னடி காலத்துல இவர் வந்து பிரதமரே அதாவது பிரசிடென்ட்டே ஆயிட்டாரு. பிரசிடென்ட் ஆனவாட்டி என்ன ஆகுது, ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து மாற்றம் அப்படிலாம் கொண்டு வரணும்னு நெனைக்கிறாரு. நெனச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு, ஒரு நாள் அறிவிப்பு குடுக்குறாரு. இந்த மாரி பொது வெளியில நான் மக்கள சந்திக்க போறேன். நீங்கலாம் ஒரு இடத்துல வந்து ஒண்ணு சேருங்க. இன்னைக்கு நம்ப ஊர்ல நடக்குது இல்லைங்களா? ஸ்ட்ரீட் வாக் அப்படின்னு. அந்த மாரி வந்து அவரு வந்து கார் ஷோ வாக் அதாவது திறந்த வெளி வாகனத்துல நான் வந்து மக்கள சந்திக்க வரேன் அப்டின்ட்டு. இன்னைக்கு இருக்கிறத விட அன்னைக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, மக்கள்லாம் வந்து பிரதமர் நம்மள பார்க்க வராரு. நம்மளோட பிரசிடென்ட் நம்மள தேடி வராருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆர்வமா போயிருக்கிறாங்க. ஓகேங்களா? பிரசிடென்ட்ட பார்க்கணுங்கிற ஆர்வத்துல அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவு சந்தோஷமா அனைவருமே வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20,000 பேருக்கு மேல ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க அந்த ஊர்ல. இவரு போன அந்த ஸ்ட்ரீட்ல மட்டும். அப்படி சேர்ந்திருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த இடம் இன்னைக்கு இருக்கிற மாரியே அன்னைக்கும் வந்து அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் அந்த காலகட்டங்கள்லே வந்து வந்துட்டு இருந்த காலகட்டங்கள். அன்னைக்கு வந்து இவரு மர்மமான முறையில வரும்போது, மர்மமான முறையில சுட்டு கொலை செய்யப்படுகிறாரு. ஃபர்ஸ்ட்டு ஒரு புல்லட்டு செஸ்ட்லயும், அடுத்த புல்லட் வந்து ஹெட்லயும் பாயுது. அதிகமான ஓவர் பிளட் ப்ளீடிங்னால வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து இறந்து போயிடுறாரு. இவரு இறந்து போனவுனே யாரு எந்த பக்கம் இருந்து சுட்டுருப்பாங்கன்னு சொல்லி சுத்தியும் முத்தியும் பார்க்கும்போது, அங்க ஒரு ஒரு கட்டடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓகே இந்த சைட்லருந்து சுட்டுருப்பாங்கன்னு சொல்லி போய் தொலைவி பார்க்குறாங்க. தொலைவி பார்க்க போகும்போது, அந்த ரிசப்ஷன் வழியா மேல போகும்போது, லீ அப்படிங்கிற ஒரு நபர் வந்து தடுமாறி நின்னுட்டு இருந்திருக்கிறாரு படிக்கட்டுல. பயந்துகிட்டு போலீஸ் நம்மள புடிச்சுருவாங்களோன்ட்டு. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க பார்த்தோன்னே, சரி ஓகே. நீ என்ன பண்ட்ட, பயந்துக்காத. நாங்களே கொலை பண்ண யாருன்னு பார்க்க தான் வந்திருக்கிறோம். நீ முன்ன கிளம்பி போ சீக்கிரமா. உன் மூஞ்ச பார்த்தாலே இவ்வளோ பயம் தெரியுது. இவ்வளோ போலீஸ பார்த்தோனே முன்ன கிளம்புன்னு சொல்லி போலீஸ் அனுப்பி விட்டுர்றாங்க. யார? லீய. இவங்க போனவாட்டி மேல போய் பார்க்குறாங்க. ஒரு பர்ட்டிகுலர் ரூம்ல போய் பார்த்தோம்னா, பிரதமர் பிரசிடென்ட் செத்து போன இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கும், இவங்க இருந்து பார்க்கக்கூடிய இடத்துக்கும் ஆங்கிள் கரெக்ட்டா இருந்திருக்குது. உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒருவேளை இந்த ரூம்ல இருக்கிறவன் ஏதோ கொலை பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற சந்தேகத்துல ரிசப்ஷனிஸ்ட்ல போயிட்டு பேர்லாம் தொலைவி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 ரூம் வந்து லீ அப்படிங்கிறவர் தான் புக் பண்ணியிருக்கிறாரு. உடனே லீயோட அட்ரஸ கண்டுபிடிச்சு லீய தேடி போறாங்க. லீய தேடி போனோனே போலீஸ்காரர் கார்ல உட்காந்துக்கிட்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்னப்பா இது, ஏதுப்பா இதுன்னு விசாரிக்கிறாரு. விசாரிக்கும்போது அவர் வந்து முன்னுக்கு பின் முரணா தடுமாறி சொல்லியிருக்கிறாரு பேச்சிலேயே. உடனே போலீஸ் கார விட்டு இறங்கி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார விட்டு வெளியில இறங்கும்போது சுட்டு கொலை செய்றாரு லீ. உடனே என்ன ஆகுது, தீயா பரவுது நியூஸு. எல்லா பக்கத்துலயும் போலீஸ் தொரத்துறாங்க சைரன் வச்ச வண்டி வச்சுக்கிட்டு. நம்ம சினிமால பார்க்குற மாரி ஹெலிகாப்டர் வச்சுலாம் தொரத்துவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி வந்து போலீஸ் வந்து பயங்கரமா தொரத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி தொரத்திக்கிட்டு இருந்த காலகட்டங்கள்ல இவரு என்ன பண்றாரு, மளமளன்னு போய் ஒரு தியேட்டருக்குள்ள ஓடி பூந்துக்கிட்டாரு. தியேட்டருக்குள்ள பூந்தவுடனே தியேட்டர்ல இருக்கிறவங்க வந்து ஃபோன் பண்ணிக்கிறாங்க. இந்த மாரி டிக்கெட் வாங்காம ஒரு நபர் வந்து உள்ளாடி பூந்துக்கிட்டாரு. எங்களுக்கு என்னமோ அவர பார்க்கறதுக்கு ரொம்ப பதட்டமா இருந்தாரு. இவரு ஏதோ அக்யூஸ்டா இருக்கலாம். நீங்க எதுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கறதுன்னா பாருங்கன்னு சொல்லி போலீஸ்க்கு வந்து
அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் வந்து தகவல் குடுக்குறாங்க. நம்ப ஊர்ல யாருமே வந்து டிக்கெட் வாங்கி படம் ஓடிட்டு இருக்கும்போது யாரும் டக்குன்னு உள்ளாடி போத முடியாது. அவ்வளோ செக்யூரிட்டி இன்னைக்கு இருக்குது. ஆனா அமெரிக்கால அன்னைய காலகட்டங்கள்ல அந்த மாரி இருந்திருக்குது. சரின்னு சொல்லிட்டு போலீஸ் முன்னாடி போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தோனே கொத்தா அந்த லீ அப்படிங்கிறவள அரெஸ்ட் பண்ணிர்றாங்க. இது வந்து அன்னைக்கு ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த ஆள கூட்டிட்டு போய் விசாரிச்சுட்டு, கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. கோர்ட்ல போய் ப்ரொடியூஸ் பண்ண உடனே கோர்ட்ல அவரு என்னங்கிறாரு, இவங்க வந்து நான் 2 கொலை பண்ணேங்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு கொலை ஜான் எஃப் கென்னடி பிரசிடென்ட்ட நான் கொலை பண்ணேங்கிறாங்க. 2வது என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்த ஆஃபீஸர நான் கொலை பண்ணேங்கிறாங்க. இது 2மே உண்மை கிடையாது. 2மே பொய்யு. யாரோ யாருக்கோசரமோ எப்பயோ செஞ்ச தப்ப என் மேல வந்து இவங்க தூக்கி போடுறாங்க. நான் அப்படி யாரையும் கொலை பண்ணவே கிடையாது. அதாவது நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது சாட்சி இருக்குதா? அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க. அவர் கேட்டிருக்கிறாரு லீ. நான் நேர்ல சுட்டத பார்த்தவங்க யாராவது இருக்கிறாங்களான்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. அப்படி இருந்தா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதுக்கான பதில் தான் யார்ட்டயுமே இல்லையே. இவர் நேர்ல சுட்டத யாராவது பார்த்தவங்க இருக்கிறாங்களா? கிடையாது. ஸோ யாராலயுமே இத நிரூபிக்க முடியல. அதன் காரணமா வந்து லீய வந்து சரி ஓகே அடுத்த வாய்தாக்கு நீ வாப்பான்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. அப்படி போகும்போது மர்ம நபரால இவர் சுட்டு கொலை செய்யப்படுகிறார். இவர் எப்படி லீய மறைஞ்சிருந்து கொலை பண்ணாரோ, அதே மாரி இன்னொரு ஆள் மறைஞ்சிருந்து லீய கொலை பண்ணிட்டாரு. கர்மா அப்படிங்கிறது அப்படிதான் வேலை செய்யும். நாம யாருக்கோசரமோ ஏதோ ஒரு தப்பு பண்ணோம்னா, நம்மளுக்கோசரம் வேற ஒருத்தன் வந்து யாரோ ஒருத்தனுக்கோசரம் நம்மள கொலை பண்ணுவான். சொல்லுவாங்கல்ல, "நீ குழி வெட்டுனீன்னா உனக்கு பின்னாடி இருக்கிறவனும் உனக்கு அப்படிதான்டா குழி வெட்டுவான்னு." அதே மாரி தான் நடந்திருக்குது. ஜான் எஃப் கென்னடிய லீ கொன்னாரு. லீய இன்னொரு மர்ம நபர் சுட்டு கொன்னுட்டு போயிட்டாரு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா, அவரு லீ வந்து ஏன் பிரசிடென்ட்ட கொலை பண்ணாருன்னே தெரியாமலே போயிருச்சு. ஏதாவது ரீசன் இருந்திருக்கணும்ல. நான் கூலிப்படையா இருந்து கொலை பண்ணேன். நான் தீவிரவாதியா இருந்து கொலை பண்ணேன். எனக்கும் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையால கொலை பண்ணேன். அவரு செஞ்ச விஷயம் எனக்கு புரியாத மாரி இருக்கணும்ல. அது என்னன்னே கண்டுபிடிக்க முடியாத மாரி, ஒரு மர்மமான ஒரு மரணமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜான் எஃப் கென்னடியோடைய மரணம் அப்படிங்கிறது இருக்குது.